மாஸ்டர் வணக்கம் மாஸ்டர். நான் சண்முகம் பேசுகிறேன் மாஸ்டர். இன்றைக்கி எங்கள் கம்பெனியில் ஒரு நிகழ்வு மாஸ்டர். ஆக்சுவலாக எங்கள் 2 டிபார்ட்மெண்ட் மாஸ்டர். இதில் பவர் டிபார்ட்மெண்ட் வேறு, மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட் வேறு மாஸ்டர். 2 டிபார்ட்மெண்ட்டும் வேறு வேறு ஹெச்ஓடி தான். அப்போது எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு மெட்டீரியல்னால் அது நாங்கள் தான் மாஸ்டர் ஆர்டர் போட்டு எல்லாமே வாங்கணும். அப்படி ஒரு ப்ராப்ளம் ஒன்று மாஸ்டர், ஒரு ப்ராப்ளம் ஆகிப்போச்சு. நாங்கள் மெட்டீரியல் ஒன்று ஆர்டர் பண்ணியாச்சு. ப்ராப்ளமான மெட்டீரியலை நாங்கள் புதுசாக சர்வீஸ் எதாவது பண்ணி போடலான்னு ட்ரை பண்ணிகிட்ருக்குறோம். இது என்ன தப்புனா மாஸ்டர், அந்த இடத்துல அங்கே மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஹெச்ஓடிக்கு அவருக்கு மட்டும் நான் தகவல் சொல்ல, மற்றபடி கீழே எங்களுக்கு நான் தகவல் சொல்லிட்டு போன ஒரு மெட்டீரியல் தான் அது. ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போட்டு நாங்கள் ட்ரை பண்ணிவிட்டு அதை மாட்டிகிட்டு இருக்கிறோம். அப்போ ஒரு 4 நாள் ப்ராசஸ் போயிட்டு தான் இருக்குங்க மாஸ்டர். இன்றைக்கி என்னென்னா ஏதாச்சும் அவங்க மீட்டிங் போடுவாங்க எப்போவுமே, டிபார்ட்மெண்ட் மீட்டிங். அப்படி போடும்போது அவங்களுக்குள்ள அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. திடீர்னு சன்முடியில் வர சொல்லுங்க அப்படின்ட்டு வர சொல்கிறாங்க மாஸ்டர். நானும் போகிறேன், எதுக்குன்னு எனக்கும் தெரியாது. அப்போ தான் அவர் சொல்கிறாரு, நீங்கள் அந்த மெட்டீரியல் எதுக்கு கழட்டிட்டு போனீங்க, எனக்கு தகவலே தெரியல அப்படிங்கிறாரு. மாஸ்டர் நான் சார் இல்லை, இந்த மாதிரி அது போன மெட்டீரியல் தான் சார், அது புதுசு நாங்கள் வாங்கிட்டோம், இது போனதை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம் சார், வேறு எதுவும் இல்லை, அது ஏன் கழட்டிட்டு போனீங்க சொல்லுங்கள் அப்படிங்கிறாரு. சார் நான் திரும்பவும் அதுதான் சொல்கிறேன், நான் சொல்லிட்டேன், இதுதான் பதிலுங்க சார் அப்படின்னு சொல்கிறேன். அவர் அது திரும்ப திரும்ப ஒரு பீக் ஆகிட்டே இருக்கு. நான் ஒரு ஹெச்ஓடி எங்கிட்டயே தகவல் சொல்ல அப்படின்னு திரும்ப திரும்ப அதே வார்த்தைகள் பேச ஆரம்பிச்சிட்டாரு. ப்ரெஷர் ஆகிறாரு மாஸ்டர். இந்த இடத்துல நான் என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியல மாஸ்டர். என்னை ஒரு அந்த பீக்கில் திட்டுறாரு மாஸ்டர். நான் அவரை பார்த்து எனக்கு ஸ்மைல் அவ்வளோ வருது மாஸ்டர். பயங்கரமாக ஸ்மைல் பண்ண லெவலில் இருக்க. ஒரு கட்டத்தில் சிரிச்சே போட்டேன் மாஸ்டர். கீழே குமிஞ்சு என்னால் அந்த சிரிப்பே அடக்க முடியல, நான் சிரிச்சே போட்டேன். அப்போ அவருக்கு அதுக்கு என்னை பார்த்தா என்ன மாதிரி உனக்கு தெரியுது, ஏனப்பை மாதிரி தெரியுதா அப்படிங்கிற லெவலில் திட்ட ஆரம்பிச்சிட்டார். ஆனால் மாஸ்டர் இதுக்கு முன்னாடி இந்த நிகழ்வு நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி வேற ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்குது. அப்போ நான் போய் அவர்கிட்ட நான் நின்றுருக்கேன் மாஸ்டர். அவர் அவ்வளோ ப்ரெஷராக திட்டுவார், அவ்வளோ கோபத்தையும் என்கிட்ட காட்டுவார். நானும் திருப்பி அதே கோபத்தை தான் அவர்கிட்ட நான் காமிச்சிருக்கேன். பயங்கரமாக நானும் அவரை எதிர்த்து பேசியிருக்கேன். அந்த டென்ஷன் பயங்கரமாக நான் வெளியே வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி எடுத்துட்டான் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக நானும் அவரை பற்றி நான் தான் பேசியிருக்கேன் நான். ஆனால் இந்த மாதிரி சம்பவம் அதுக்கப்புறம் நடந்தது மாஸ்டர். ஆனால் ரொம்ப இவ்வளோ தூரம் இவ்வளோ ஃபோர்ஸாக அவர் பண்ணலை. ஆனால் இந்த இடத்துல எல்லாத்துக்கும் முன்னாடி அவர் என்னை திட்டுறாரு மாஸ்டர். திட்டும்போது எனக்கு அவரை பார்க்க மாஸ்டர் பயங்கரமாக சிரிப்பு வந்துச்சு மாஸ்டர். நான் பண்ணது ஒரே தப்பு, சிரிச்சிடக்கூடாது. அவர் சிரிச்சனால பயங்கரமாக எமோஷன் ஆகிட்டார். அவர் ஃபிட்னஸாக பார்க்குற அவர் ஆகுன மேலே ஏறி மூணு நிற்கிறார் மாஸ்டர். என்னால் பார்த்துட்டு சரின்னு சிரிப்பு, ஸ்மைலிங் ஃபேஸோடு நான் இருக்கிறேன். அவர் கடைசி வரைக்கும் அவர் கை நடுங்க ஆரம்பிச்சிருச்சு, ஒரு வாயில் ஒரு மாதிரியா உதற ஆரம்பிச்சிருச்சு. அந்த லெவலில் அவர் என்னை திட்ட ஆரம்பிச்சுட்டு மற்றவங்களாம் அவரை கூல் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அப்போது நான் ஸ்மைலிங் ஃபேஸோடு தான் நின்றுருக்கேன் மாஸ்டர். அவரை மட்டும் பார்த்துட்டே இருக்கேன். அந்த ஸ்மைலிங் ஃபேஸ் எப்படி வந்ததுன்னே தெரியல மாஸ்டர். நான் பண்ணது அந்த இடத்துல தப்பாக ரைட்டாக நான் விட்னஸ் நான் பார்க்காம விட்டுட்டேன், அது என்னன்னே புரியல மாஸ்டர். ஏன்னா ஒருத்தர் பேசுகிறாரு, அதுக்கு திரும்பவும் நான் பதில் சொல்கிறேன். அவர் பீக்காகி நிற்கிறப்போ நான் இந்த மாதிரி ஒரு ஹேட் பண்ணிட்டணுங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சு மாஸ்டர். நான் திரும்பவும் மற்றவங்ககிட்டையும் நான் எப்பவும் போல் ஜாலியாக தான் பேசுகிறேன் மாஸ்டர். அந்த ஃப்ரீனஸோடு தான் நான் இப்போவும் இருக்கிறேன். ஆனால் நான் அந்த இடத்துல சூழ்நிலை நான் எப்படி ஹேண்டில் பண்ணுறேன்னு எனக்கு தெரியல மாஸ்டர். அதான் மாஸ்டர் இந்த ஆடியோ. நன்றிங்க மாஸ்டர். ஏன்னா சடோரி முடித்தவங்களுக்கு அப்படி தான் இருக்கும். எத்தாப்படி இருக்கும், திட்டினாலும் சரி, புகழ்ந்தாலும் சரி, பாராட்டினாலும் சரி, அழுதாலும் சரி, அப்படி தான் இருக்கும். அது போக போக என்னன்னா, அவங்க திட்டும் போதோ இல்லை ஏதோ ஒன்று பண்ணும்பொழுது நம்ம நல்லா வாய் விட்டு நல்லா சிரித்தோம்னாக்க அது அவங்கள இன்னும் இன்சல்ட் பண்ணுற மாதிரி தெரியும். ஒரு சில இளவூட்டில் போய் சிரித்தவங்களாம் இருக்காங்க. சடூர் முடிச்சு இளவுக்கு போனால் தான் போக சொல்லியிருக்காங்களேன்னு சொல்லிட்டு இளவூட்டுக்கு போயிடும், அங்கே போனால் சிரிச்சிட்டு இருப்பாங்க. அது கொஞ்ச நாளைக்கு அப்படி தான் இருக்கும். ஒரு 3-4 மாதம் அப்படி தான் இருக்கும். அப்புறம் அப்படியே படிப்படியாக ஸ்மைலிங் ஃபேஸ் இருக்கும், சத்தமாக சிரிக்காத மாதிரி இருக்கும். நம்ம என்ன பண்ணலாம், ஸ்மைலிங் ஃபேஸ் ஒரு சிரித்த முகத்தோட சடூரி தன்மைக்கு போயிடணும். நம்ம சமாதி தன்மைக்கு போகக்கூடாது. சமாதி தன்மைக்கு போனீங்கன்னா சிரிப்பு வந்துடும். சடூரி தன்மையில் கனிவான பார்வை, ஒரு ஏக்கமாக அந்த ஒரு லவ்வபுளாக ஒரு கருணையோடு அவர் கண்ணை நீங்கள் பார்க்கணும். அவரோட வலது கண்ணை நீங்கள் உத்து கவனிச்சிங்கன்னா இங்கேருந்து லவ் அவருக்கு ஸ்ப்ரே ஆகும். அவருக்குள்ள அது என்ன ஒன்று பண்ணால் அவரால் நம்ம திட்ட முடியாது, நமக்கு சாதகமாக இது பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் வாய் விட்டு சிரிக்கிறதோ நல்ல பல்லளிக்கிறதோ இல்லாமல்
ஒரு ஆனந்தமான நிலையில் அப்படியே சடுவர் நிலைக்கு போயிட்டு அவங்களை நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிடணும். அதை பயிற்சி பண்ணலாம். ஏன்னா இப்போ நீங்களாம் 4-5 மாதம் ஆயிடுச்சு, அந்த நிலையை தாண்டிட்டீங்க. இனிமேல் நீங்கள் வந்து எந்த இக்கட்டான சூழல் இருந்தாலும் சடுவர் தன்மைக்கு போயிட்டீங்கன்னா உங்களுக்குள்ள ஆனந்தம் மலர ஆரம்பிச்சிடும். அதை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணணும் அவங்க மேலே, சுற்றி இருக்க எல்லாத்து மேலேயும் அந்த ஆனந்தம் ஸ்ப்ரே பண்ணணும். சுற்றி இருக்க எல்லாரும் இவர் பக்கத்தில் போயிருந்தால் நல்லா இருக்குது, சுகமாக இருக்குது, அதனால் இவர் பக்கத்தில் இருக்கணும்னு ஆசைப்படணும். அந்த யூனியன் ஏஐஓவில் யூ இருக்கு இல்லையா, அந்த யூ நீங்கள் பண்ணணும். அதுக்கு உண்மையில் பயிற்சி பண்ண ஆரம்பிச்சிடுங்க. நல்லா சத்தம் போட்டு சிரிக்கிறதோ அல்லது வாய் நல்லா இழிச்சிக்கிட்டு போகிறதோ, ஒருத்தன் கண்டபடி நம்மளை திட்டிகிட்டு இருக்கான், அது சுப்பீரியர். ரோட்டில் ஒருத்தன் திட்டுறானாக்கா நீங்கள் சிரிச்சிங்கன்னா அவன் போட லூசுன்னு சொல்லிட்டு போயிடுவான். நமக்கு மேலே திட்டும்போது அவனை இன்சல்ட் பண்ணுற மாதிரி நினச்சிக்குவான். அதனால் எப்போவுமே என்ன பண்ணுங்கன்னா, அந்த உடனே சடவரித்தன்மை, உடனேன்னு இல்லாமல் எப்போவுமே சடவரித்தன்மை இருக்கிறது நல்லது. 24 மணி நேரம் சடவரித்தன்மையில் சிரிச்ச முகத்தோடு அப்படியே நம்மளோட செய்கிற வேலையில் பக்கத்தில் சடவரி ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ இந்த சூழல் வரும்போது அது இயல்பாக நமக்கு இருக்கணும். யாரை பார்த்தாலும் கண்ணை பார்த்து தான் பேசணும். நம்ம மூஞ்சை பார்த்து பேசுகிறதோ, கீழே பார்த்து பேசுகிறதோ, வேறு எங்கேயாவது பார்த்து பேசுகிற வேலை இருக்கக்கூடாது. அவங்களோட கண்ணை ஆழமாக ஊடுருவி பார்த்து பேசணும். அப்போ சடவரி தாக்கத்துக்கு அவங்க உள்ளாவாங்க. கொஞ்ச நாள் அது அப்படி இப்படி வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதனால் அந்த மாதிரி பண்ணுங்க, நல்லது. என்ன புண்ணியம் செய்தேனோ